அன்பார்ந்த நேயர்களே, தென்றல் பசுமை இல்ல சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம மாடி தோட்டத்தில் வந்து அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த மூக்குத்தேவரை பாருங்கள், நம்ம வந்து இப்போ 2 தடவை நம்ம அறுவடை எடுத்துட்டோம். இப்போவும் வந்து பாருங்கள் பெருசு பெருசாக இருக்குது. இதுக்கு மேலே விட்டோம்னா விதை வந்து பெருசாக வந்துடும், காய் நல்லா இருக்காது. அதனால் நம்ம வந்து மூக்குத்தேவரை எல்லாமே சூப்பராக இருக்குது. இங்கே உள்ளெல்லாம் இருக்குதுங்க, எல்லா பக்கமும் நிறையா இருக்குதுங்க, இங்கெல்லாம் இருக்குது. இப்போது இந்த மூக்குத்தேவரை தான் நம்ம வந்து அறுவடை எடுக்க போகிறோம். வாங்க அறுவடை எடுத்துருவோம். அங்கேருந்து எடுக்கலாமா இங்கேருந்து எடுக்கலாமா? இப்போ உடச்சி இங்கே எடுக்கணும்னா மூக்குத்தேவரை அங்கே சிறகவரை இருந்தது. ஆனால் சிறகவரை சூப்பராக காய்ச்சிச்சு. ஆனால் அந்த ஸ்மெல் எனக்கு வந்து பிடிக்கல. அதனால் அந்த அவரை நான் விட்டுட்டேன். இதை மட்டும்தான் இது சூப்பராக இருக்குது. இதை மட்டும் நான் போட்டுட்ருக்கேன். ஆனால் அந்த அவரை வந்து நல்லாவே இதே மாதிரி தான் அதுவும் காய்ச்சது. ஆனால் அந்த ஒரு ஸ்மெல் எனக்கு பிடிக்கல. வீடு ஃபுல்லாக முட்டைக்கோஸ் அவிச்சது மாதிரி ஃபுல்லாகவே இருந்தது. இப்படி வாங்க, இதை வந்து இப்படி ஆப்போசிட்டில் வந்து இப்படி உடச்சோம்னா வந்துடும். எல்லாமே அப்படித்தான் எடுக்கணும். மேலே பந்தல்லாம் மேலே வரை இருக்குது. பார்த்து எடுக்கணும்னா கொடி பிஞ்சிடும். இங்கே இருக்காங்க பார்த்தாச்சியா? இப்போ வந்து 1 2 3 4 5 6 செடி மூக்குத்தேவரை வந்து 6 செடி. போன வருஷம் வந்து 2 தான் நான் போட்டிருந்தேன். இந்த வருஷம் 6 செடி சூப்பராக காய்ச்சிருக்கு. பாருங்க, கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா வந்து என்னால் செடி உடஞ்சிரும். செடி உடையாமல் பார்த்து எடுக்கணும். இப்போது நம்ம வந்து 1 2 3 இந்த 3 செடியில் வந்து நம்ம வந்து அறுவடை எடுத்துட்டோம். பாருங்க, இந்த 3 செடியில் நமக்கு வந்து இவ்வளோ கிடச்சிருக்குது. பாருங்க, சூப்பராக வந்துருக்குது. இப்போ வந்து இன்னும் 2 செடி இருக்குது இந்த இடத்துல. இதையும் வந்து நம்ம அறுவடை எடுத்துடலாம். ஒரே இடத்துல சூப்பராக காய்ச்சிருக்காருங்க. நல்லா கம்பிக்குள்ளையெல்லாம் இது இருக்குது. நம்ம பார்த்து எடுக்கணும், இல்லைன்னா செடி பிஞ்சிரும், அப்படியே உடஞ்சிரும். அதனால் வந்து பார்த்து தான் நம்ம எடுக்கணும். அவசரமாக எடுத்தோம்னா செடி போயிடும். எதுக்கியா இந்த உள்ள என்ன இருக்குது? இங்கெல்லாம் இருக்குது. இந்த பக்கம் இங்கே இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம 6 செடி வச்சுருக்குறோம். 6 செடி சூப்பராக நமக்கு வந்து ஒரு பொரியலுக்கு தாராளமாக போதுங்க. இதை நம்ம வந்து அடுக்கி வச்சோம்னா கிராம்பு மாதிரி சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குதுங்க. போன வருஷம் வந்து 2 செடி தான் போட்டிருந்தேன். ஆனால் இதில் பாதி தான் வந்தது. இந்த வருஷம் பாருங்கள், நமக்கு அது பத்தாதுங்கிறதுக்காண்டி தான் இன்றைக்கி நான் 6 செடி போட்டுக்கிறேன். சூப்பராக காய்ச்சிருக்குது. ஆனால் அவரைக்காய் மாதிரி இதுவும் நல்லா சூப்பராக காய்க்குது. இப்போ நம்ம இதை எடுத்துட்டோம். இப்போ வந்து பீன்ஸ் இருக்குது, அதையும் நம்ம எடுத்துக்கலாம். பீன்ஸ் வந்து இங்கே நம்ம வந்து அன்றைக்கி நம்ம வந்து அறுவடை எடுத்தோம் பீன்ஸு. இப்போ பாருங்க, ஒன்று அப்படியே முத்தி இருக்குது. இந்த பாருங்க, முத்திருச்சுங்களா? அதனால தான் நம்ம வந்து நம்ம அறுவடையோட இதையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்படிங்கிறத இதையும் நம்ம வந்து அறுவடை எடுத்துக்கலாம். நம்ம வந்து இங்கே இருக்குது, இந்த மாதிரி உயரமாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கிறதுனால இதெல்லாம் குச்சி வச்சு கட்டி விட்டோம்னா சூப்பராக வரும். ஆனால் கட்டுறதுக்கு வந்து இடம் இல்லை. அதனால தான் மூக்குத்தேவரை இங்கே வரையும் இருக்குதுங்க. மூக்குத்தேவரை இங்கே வரையுமே இருக்குது. இப்போ நம்ம ஒரு சைடில் வந்து நம்ம உள்ள எடுத்துக்கிறோம். இப்போது இந்த பக்கம் இருக்குது, இந்த சைடு இருக்குது, இதுலேயும் இருக்குது. நம்ம இதையும் வந்து எடுத்துக்குவோம். விட்டோம்னா வீணாக தான் போகும், நமக்கு எதுக்குமே யூஸ் இல்லாமல் போயிடும், பார்த்திங்களா? அதனால தான் நம்ம வந்து எடுத்துடலாம். ஆனால் வந்து இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. எந்த பக்கம் இருக்குது அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. அதனால் கொஞ்சம் வீடியோ லென்த்தாக போகுதுங்கிறதுக்காக நம்ம அவசரமாக எடுத்தோம்னா அது எல்லாமே முத்தி போயிடுது. அந்த பக்கம் இது பாருங்க, இது வந்து கொடி பீன்ஸ் உள்ள இருக்குது. விதையில் வந்து இது கொடி பீன்ஸாக இருக்கும் போல இருக்குது. இந்த பாருங்க, இப்படி வளர்ந்து இங்கே வரையும் பாருங்க, இங்கே வரையும் பிஞ்சு இருக்குது. அப்போ இது கொடி பீன்ஸ் தான் இருக்குது, எனக்கு தெரியல.
அதனால இந்த பாருங்கள் இந்த இலையுமே இருக்குது. அப்போது அது வந்து செடி பிஞ்சு, இது வந்து கொடி பிஞ்சு ஒன்று வந்திருக்கும் போல இருக்குது. சூப்பராக வந்திருக்கு. இது பிஞ்சா அவ்வளோதான். நினச்சா இது கொடி பிஞ்சில் வந்து இந்த பாருங்க இத்தனை காய் வந்திருக்கு நமக்கு. நம்ம எடுத்தாச்சு. இப்போ வந்து அவரை கொஞ்சம் இருக்குது, பட்டை செடி அவரை கொஞ்சம் இருக்குது. நம்ம அதையும் வந்து நம்ம இதோட சேர்த்து நம்ம அறுவடை எடுத்துடலாம். பீக்கங்காயெல்லாம் பாருங்கள் குட்டி குட்டியாக இப்போ தான் பிஞ்சு வந்துட்டுருக்கு. இந்த பாருங்கள் இப்போ தான் எல்லாமே பிஞ்சு வந்துட்டுருக்கு. அங்கெல்லாம் குட்டி அங்கே சூப்பராக இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது, அந்த பக்கம் போய் காட்டுங்க. இப்போது நம்ம அந்த பக்கம் பார்த்தோம்ல, இப்போ பாருங்கள் இங்கே வந்து வைக்கங்க. இங்கே இருக்குது பாருங்க. இங்கே இருக்குது. ஆனால் மண்ணை பாருங்கள் ரொம்ப கம்மியாக தான் நான் போட்டிருக்கேன். நம்ம வந்து மண் அதிகமாக வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. மண் கம்மியாக இருந்து நம்ம வந்து உரம் வந்து கரெக்டாக நம்ம போட்டோம்னா மண் வந்து நிறையா வச்சா தான் நமக்கு வரும் அப்படிலாம் கிடையாது. நம்ம மண் போட்டு அதுக்கு எவ்வளோ நம்ம வந்து உரம் கொடுக்கணும், கிளறணும், இதெல்லாம் செய்யணும். நம்ம அப்படி செஞ்சால் தான் நமக்கு சூப்பராக காய்க்கும். மண் வச்சா மட்டும் நம்ம நிறையா காய்க்கும்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து இங்கே உள்ளேலாம் இன்னும் பிஞ்சு நிறையா இருக்குது, அதுக்குள்ளெலாம் இருக்குது. இது வந்து சப்போட்டா. இது வந்து அப்படியே கொத்து கொத்தாக சூப்பராக காய்ச்சிருக்கு இந்த வருஷம். எல்லா பக்கமே காய் தான் பாருங்கள், எல்லா சைடுமே காய் தான். கொத்து கொத்தா இந்த ஒரே இதில் வந்து இந்த ஒரு கொத்து தான் அது வரிசையாக இருக்குது பாருங்க. ஃபுல்லாகவே காய் தான். அங்கே லாஸ்ட் வரையுமே காயில் இருக்குது. ஆனால் சூப்பராக டேஸ்ட்டு. அதே மாதிரி பாருங்கள் சொரக்காய் வந்து இது ரொம்பவே கொடி ஓடலை, ஆனால் ஒரு காய் காய்ச்சிருக்கு நமக்கு. இந்த மாதிரி மண்ணு பாருங்கள், மண்ணு இவ்வளோ தான் இருக்குது, கம்மியாக தான் வச்சுருக்கிறேன். ஆனால் இதில் வந்து ஒரு சொரக்காய் நம்ம காய்ச்சிருக்கு. நம்ம மூக்கு தீவரை எடுத்தோம், பீன்ஸ் நம்ம எடுத்தோம். இப்போ வந்து நமக்கு அவரைக்காய்ங்க சூப்பராக நமக்கு வந்து இங்கே எந்த பக்கம் காய்ச்சி சூப்பராக காய்ச்சிருக்கு பாருங்க. இது ஒரு கொத்து, இது ஒரு கொத்து, இது ஒரு கொத்து சூப்பராக காய்ச்சிருக்கு பார்த்தீங்களா. இதுவும் சூப்பராக காய்க்கும். இப்போ வந்து நம்ம அதோடு சேர்த்து இந்த அவரைக்காயை நம்ம அறுவடை எடுத்துக்கலாம். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது பாருங்க. அப்படியே பட்டையாக இருக்குது அவரைக்காய். இப்போது நம்ம அதை எடுத்தோம், இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து வெயிட்டாக இருக்காவும் அப்படியே கீழே சாஞ்சிருச்சு நமக்கு. ஒரே கொத்தில் சூப்பராக இருக்குது காய். இப்போது நம்ம வந்து இதை எடுத்துட்டோம். இது இனிமேல் மறுபடியும் தளைஞ்சு நமக்கு காய் வந்துட்டுருக்கோம். இது வந்து இப்போ தளைஞ்சு வந்தது தான். இப்போ மறுபடியும் இந்த செடியெல்லாம் எடுத்துகிட்டு புதுசாக வைக்கணும். இப்படி தான் பார்க்குறேன். ஆனால் வந்து பெருசாக இருந்து முத்தி போயிடுது. இது வந்து இங்கேன்றது உள்ளெல்லாம் பாருங்க. அதை எதுவுமே தெரிய மாட்டேங்குது. நம்ம பார்த்து எடுக்கணும், இல்லைன்னா தெரியாமல் போயிடுது. இங்கே அங்கெல்லாம் இருக்குது. அதை பார்க்காம முத்தி போச்சு விலைக்கு ஆகணும். நம்ம வந்து அவரைக்காய் நம்ம எடுத்துட்டோம். இவ்வளோதான் நமக்கு காய். இங்கே ஒரு காய் எப்படி பார்த்தாலும் நமக்கு காய் வந்து நின்றுது. சரி அடிக்கிறேன். இந்த மிளகா செடி வந்து அப்படியே வந்து ரொம்ப சுருங்கி வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நம்ம வந்து நம்ம வேப்பனை கசல் அது இதுன்னு நம்ம கொடுத்து சூப்பராக நமக்கு வந்துச்சு பாருங்க. இந்த பாருங்க காய் பாருங்க, சூப்பராக பாருங்க, நல்லா சூப்பராக சரமாக நமக்கு காய்ச்சிருக்கு. காய் பார்த்தா பாருங்க எல்லாமே சூப்பராக காய்ச்சிருக்கு பாருங்க. செடி ஃபுல்லாகவே காய் தான். அந்த அளவுக்கு நமக்கு காய் காய்ச்சிருக்கு பாருங்க. இப்போ தான் ஃபுல்லாக இறங்கியிருக்குது பாருங்க. அதே நல்லா சூப்பராக சரமாக இறங்கியிருக்குது. இப்போ இந்த மாதிரி இது வந்து நம்ம வந்து இதை எப்படியாவது கொண்டு வந்துடணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளும் வந்து ஏதோ ஒன்றை கொடுத்து அடித்து நமக்கு இந்தளவு கொண்டு வந்துருக்கிறேன். அதே மாதிரி நமக்கு இந்த வந்துருச்சு, முள்ளங்கி வந்துருச்சு. இல்லை இங்கே ஒன்று இருக்குது, இல்லை இங்கே. இதெல்லாம் நீ வந்து அறுவடை எடுக்கணும். இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை, நம்ம வேணுங்கும்போது நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் இங்கேலாம் வந்துருச்சு. அதே மாதிரி அந்த பக்கம் வந்துருச்சு. நூல்கோலும் வந்துருச்சுங்க. நூல்கோல் பாருங்கள், இதுவும் வந்து காய் வந்துருச்சு. நீ எல்லாமே நமக்கு வந்து முட்டைக்கோசும் அதே மாதிரி வந்துருச்சு. முட்டைக்கோசும் வந்துருச்சு.
இப்போது நம்ம வந்து அறுவடை முடிச்சாச்சு. பாருங்க, மூக்குத்தி அவரை பார்க்குறதுக்கு உங்களுக்கு அழகாக இருக்கா என்னங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள், கிராம்பு மாதிரி சூப்பராக பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இது வந்து நம்ம பீன்ஸு, நம்ம செடி அவரை. நமக்கு இன்றைக்கி இவ்வளோ தான். நம்ம மெயினாக வந்தது மூக்குத்தி அவரைக்கு தான் நம்ம மெயினாக வந்தது. ஏன்னா முத்தி போயிடும், அதுக்காக தான் வந்தது. அதோடு சேர்த்து இந்த காயை நம்ம வந்து அறுவடை எடுத்தாச்சு. இப்போது இன்றைக்கி அறுவடை வந்து இவ்வளோ தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்றைக்கு ஒன்று வந்து சேரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.